நெல்லை மாவட்டம் பொட்டல் கிராமத்தில் கழிவுநீர் ஊந்து நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் செல்வராஜ் வழங்கும் கூடுதல் விவரங்களை தற்போது கேட்கலாம். செல்வராஜ், சொல்லுங்க, பொதுமக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு என்ன காரணம்? நிச்சயமா திருநெல்வேலி மாநகராட்சியில் 4 மண்டலங்கள் உள்ளன. திருநெல்வேலி மாநகராட்சியில் 3 கட்டமாக பாதாள சாக்கடை பணிகள் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இந்த பணிகள் தற்போது பாளையங்கோட்டை மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட பொட்டல் கிராமத்தில் சுமார் 1200 வீடுகள் அந்த பகுதியில் வசித்துக் கொண்டு வருகிறார்கள். அந்த குடியிருப்பு பகுதிக்கு நடுவில் பாதாள சாக்கடை பணிகளுக்காக கழிவுநீர் ஊந்து நிலையம் என்பது மாநகராட்சி நிர்வாகம் என்பது அமைத்து வருவதற்கு கடும் எதிர்ப்பு என்பது அந்த கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்களுடைய கிளப்பிக் கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே கடந்த சில தினங்களுக்கு முன்பாக அங்கு பணிகளை மேற்கொள்வதற்காக வந்த மாநகராட்சி ஊழியர்களை அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தடுத்து நிறுத்தி அந்த பணிகளை மேற்கொள்ளப்படக்கூடாது என தெரிவித்து தங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்த நிலையில் மேலும் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை சற்று முன் அந்த கிராமத்தின் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தை நடத்தி கொண்டு வருகிறார்கள். போராட்டத்தின் போது தங்கள் பகுதியில் உள்ள கழிவுநீர் ஊந்து நிலையம் அமைக்கக்கூடாது என தெரிவித்து நாங்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம். ஆனால் மாநகராட்சி அதிகாரிகள் அதனை கண்டுகொள்ளாமல் அந்த பகுதியில் கழிவுநீர் ஊந்து நிலையம் அமைப்பதற்காக தங்களுடைய செயலில் ஈடுபட்டு கொண்டு வருவதாகவும் தெரிவித்து தங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு வருகிறார்கள். இந்த போராட்டத்தின் போது பெரும்பாலான பெண்கள் தங்கள் வாயில் கருப்பு முகக்கவசம் அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதைத் தொடர்ந்து அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் ரேஷன் கார்டு மற்றும் ஆதார் அட்டைகளை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் ஒப்படைப்பதற்காக கொண்டு வந்து தற்போது அதனை ஒப்படைக்க முடிவு செய்துள்ளார்கள். இதனால் அந்த பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பு என்பது ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் அந்த பகுதியில் உள்ள கழிவுநீர் ஊந்து நிலையம் அமைக்கும் வரை நாங்கள் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறோம். அதனை கண்டித்து நாங்கள் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு முன்பாக அமர்ந்து தங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். இந்த போராட்டத்தினால் அந்த பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பு என்பது ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து அவரிடம் போலீசார் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு முன்பாக பொதுமக்கள் யாரும் அமர்ந்து போராட்டம் நடத்தக்கூடாது என்பது ஏற்கனவே உள்ளது. ஆகவே நீங்கள் பெண்களாகிய அனைவரும் இங்கிருந்து எழுந்து செல்ல வேண்டும் என காவல்துறையினர் தெரிவித்தார்கள். ஆனால் அதற்கு அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் நாங்கள் அந்த பகுதியில் ஊந்து நிலையம் வந்தால் நாங்கள் அந்த பகுதியில் வாழ முடியாத சூழ்நிலை இருப்பதாகவும் ஆகவே மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு முன்பாக தங்களுடைய உயிர் வாழ தயாராக இருக்கிறோம் என தெரிவித்து தற்போது வரை அதே பகுதியில் தரையில் அமர்ந்து தங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு வருகிறார்கள். இதனால் அங்கு ஒரு பதட்டமான சூழ்நிலையாக நிலவிக் கொண்டிருக்கிறது. அப்பகுதியில் போலீசாரும் பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்.